Hi guys, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் டிசியில் +2 தமிழ் 12ஆம் வகுப்பு தமிழ் பிடிஏ கொஸ்டின் வித் ஆன்சரோடு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிடிஏ கொஸ்டின் சொல்லும் போது இந்த 6 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னாவே போதும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 80க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி வினாத்தாள் 1 ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சர் அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் இ, செகண்ட் மின்னேர் தனி வந்து ஆப்ஷன் இ, அடி எதுகை சீர்மோனை, பெண்ணை தாழ்மை செய்தோன் என்பது பாரதியார், எழுத்தாணி எத்தனை படினா 3 வகை, குளிமாற்றி எத்தனை துறைகள் தொடர்பான கணிதம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்ட சொற்கள் காட்சி மறைவு, சர்க்குணரின் உரியை கேட்டு துன்பற்ற மயிலேசின்னு கிறிஸ்துவம் தமிழும், திட்டம் எனும் தலைப்பிலும் திட்டம், தனிக்குறில் முன்னோற்று உயிர்வன் இரட்டை பின்னிரவில், தொல்காப்பியர் குறிப்பிடும் மெய்ப்பாடு வந்து 8, ஐராவத மகாதேவன் கல்வெட்டு ஆய்வில் ஈடுபட்ட ஆண்டுகள் 30, தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கணம் தொல்காப்பியம், கண்டான் வந்து கான் கம்பேர் பண்ணி பிரிக்கிறோம். ஊமையத்தை கேட்போர் ஊகித்து கொள்ளுமாறு ஊமையை மட்டும் கூறுவது உள்ளூர் ஊமை. அடுத்து வந்து இப்போ 2 மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எவையான 3 மட்டும் வினியலி. ஸோ அப்படியே பார்த்து வாகைத்தனை, அதே உமன பெண்ணின் தோட்டம். ஸோ இதில் இருக்க 2 மார்க் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் வந்து வித்தியாரம்பம் என்பது என் வகை மெய்ப்பாடுகள், அதுக்கப்புறம் பார்த்து திரைப்படத்துறை. ஸோ இது எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் உறுப்பிலக்கணம், நெக்ஸ்ட்டு பார்த்தா புணர்ச்சி, நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து செலுத்த தொடரமைக்க, இது எல்லாமே பார்த்தா மொழித்திறன் வலை பயிற்சி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 4 மதிப்பெண் வினாக்கள் வந்து எவையேனும் 2 மட்டும் விடியல்கள், சினத்தால் வரும் கேட்டினை கூறுக, குகனோடு ஐவராகிய வீரனோட இளவர நிகழ்வை சுட்டுக, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வணிக தொடர்களை பார்த்த வழிங்க, அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது எவையான 2 வினாக்கள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து எவையான 3 வினாக்கள். ஸோ எல்லா கொஸ்டின் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி ஸோ அந்த கொஸ்டின் கூட படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதலாம். அதுக்கு கனவு ஆசிரியர் கொடுத்து கட்டுரை, ஒரு கனவு ஆசிரியர் என்பது உங்கள் பார்வையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கட்டுரை எழுதணும். அதுக்கப்புறம் 6 மதிப்பெண் சினத்தை காத்தால் வாழ்க்கை மேம்படும் கூட்டை 30 வழி விரித்துரைக்க, கவிதை எழுத அறிய வேண்டும் கவிஞர் சுரதா கூறுவதை விவரிக்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எதிராக சாய்ஸ் அதற்கு. அதுக்கப்புறம் அடிப்பாராமல் எழுத, தட் மீன்ஸ் பார்த்தா செய்யுள் மனப்பாட பகுதியில் வந்து துன்புலதை தொடரும் கம்பராமாயணம் அறிவியன முடிக்கும். ஸோ ஓவரலாக இந்த ஃபஸ்ட் வினாத்தால். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தால் 2 பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ இது எதுவுமே படிக்காத இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த 6 வினாத்தாள்கள் இருக்க விடையோடு படிங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த 6 வினாத்தாளும் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் வெண்பாவின் இலக்கணக்குள்ள ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதுக்கு புணர்ச்சி நன்மொழியில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ 2 மதிப்பெண் வினாக்கள், 3 மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே இதில் இருக்க கொஸ்டின்ஸ் படிச்சிங்களாவது அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே சொல்லக்கூடியதுன்னா நம்ம வந்து பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் படிச்சிங்களாவே போதும். ஸோ கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது மாதிரி வினாத்தாள் 3. ஸோ இதில் ஞானத்தின் மானப்பிரிது வந்து காலத்தினால் செய்த ஒரு விஷயம், காலத்தினால் செய்த ஒரு ஞானத்தின் மானப்பிரிது அந்த குரலோடது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விலியரி ஞமலி அப்படின்னு நாய் என்ன குறிப்பிடுனா மாதவி பெற்ற பரிசு 1008 கலிஞ்சுப்போன், உலக நாடுகள் மாற்றாற்றல் நோக்கி சென்றால் கார்பன் அற்றாற்றல், அதுக்கப்புறம் கல்வி பயிற்சி என்பது வித்தியாபியாசம், சர்க்குண உரையை கேட்டது கிறித்துவம் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு ஆடலும் பாடலும் வந்து எண்ணுமை, ஆடல் பாடலும் உண்மை தொகைன்னு கம்பேர் பண்ணணும். அருங்கானம் வந்து இருபோதலும் மைன வியந்து வந்து வியத்து, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பினர் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கை தேர்க்க, மரபு பிள்ளைகள், விடைக்கேற்ற வினா, பாரதியார் இங்கிருந்து பரளி நிலையப்பெருக்கு கடிதம், புதுச்சேரி பயங்கொழி பிள்ளைகள் இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருக்குது. தமிழ் எத்தகைய வலிமை வாய்ந்தது, பூவில் தங்குவது அது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2க்கு பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு இடையில சேர்ந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் மொழித்திறன் வலை பயிற்சி இருக்குது. ஸோ மொழித்திறன் வலை பயிற்சி இதில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க, ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கவிதை நயம் கொடுத்துருக்க நயம் பாராட்டுதல், தமிழாக்கமும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா செவிமாற்று திறனாளிகளுக்கு வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த பேசேஜுக்கு அப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 6 மதிப்பெண் வினாக்கள் கடியேழு வல்லர்கள் அவர்தம் சிறப்பு. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் கேட்டேன். அதே மாதிரி நிர்வாக மேலாண்மை குறித்து வெயிரி என்பது கூறும் கருத்துக்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்தா. சாலை விபத்தில்லா தமிழ்நாடு கூட்டு நனவாக நாம் செய்ய வேண்டியனவை தலைக்குளம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸாக. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட செயலும் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வினாத்தில் மாதிரி வினாத்தால் 4. ஸோ சிற்பி பாலசுப்ரமணிய சாகித்ய அகாதமி விருது பெற்றது வந்து ஒரு கிராமத்து நதி, 10 பாட்டு நூல்களில் ஒன்று நெடுநல் வாடை, அதுக்கப்புறம் வேறுபட்டது. அதே மாதிரி இந்தோ சாரணிக்க கட்டிடக்கலை என்பது இவை 3ம் கலந்தது. தேசிய பேரிடர் மேலாண்மை அமைக்கப்பட்ட நாள் வந்து 2000 டிசம்பர் 23.
தமிழில் திணை பாகுபாடு வந்து பொருட்குறிப்பு, அதுக்கப்புறம் பொருத்தமான தான் ஆடாவட்டம் தன் தசை ஆடும் என கருத்தை உணர்த்தும் கதை வந்து உரிமை தாகம், வயங்குமொழி என்பது இலக்கணம் கொடுப்பது வினைத்தொகை. ஏன்னா வயங்குமொழி என்ற வயங்குமொழி வயங்கின்றபடி வயங்க போகணும். அப்போ முக்காலத்தை உணர்த்து கொடுத்து தந்தனன் வந்து பார்த்தீங்கன்னா தான் கம்பேர் பண்ணணும். டெபிட் கார்டு என்பது பற்று அட்டை. அதே மாதிரி வானமேல வந்து உடல் மேல் உயிர் வந்து புணர்ச்சி விதி நல்லா படிங்க. மறைத்து சொல்லும் மிகுத்து சொல்லும் வந்து குறியீடு. அதுக்கப்புறம் 2 மதிப்பு வினாக்கள் 3 மதிப்பு வினாக்கள். ஸோ ஒரு வினாத்தாள் பார்க்கும்போது அதில் அடுத்த வினாத்தாளுக்கு ரிப்பீட் ஆகிருக்கும். பகுபது உறுப்புகள் ஈஸியாக தான் கொடுத்துரும். 4 மதிப்பு வினாக்கள் குகனோட இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருங்க. சின்னத்தாள் வரும் கேட்டு ஸோ பார்த்த கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின்ஸ் நல்லா படிங்கன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மதிப்பு வினாக்களுக்கும் டேரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மனப்பாட பகுதி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா திருக்குறள். நெக்ஸ்ட் 5வது மாதிரி வினாத்தாள். ஸோ இந்த 5வது மாதிரி வினாத்தாள்லையும் பாருங்கள். ஸோ ஆன்சர் பண்ணணும். குன்று சூழ்வான் மகனோடு அருவான் ஆணும் குறிப்பிடுவது சுக்ரீவன். பொறுத்துக ரச்சனை யாத்திரத்தில் உள்ள பருவங்கள் எண்ணிக்கை 5. அதுக்கப்புறம் வந்து மேல்வாயில் என்பதன் பொருள் வந்து பின்ன எண்களின் பார்த்தீங்கன்னா மேல் தொகை. அடுத்த கம்பேரிசன் ஞானம் கருதி கை கொடுங்க நேர மேலாண்மை. ஏன்னா டைமுக்காக பண்ணணும். உலாதுன்னு செய்யுளிசை அடைப்பை 3 அளபடை சொல்லிசை இன்னிசை செய்யுளிசை கம்பேரிசன். காலை இளம் வெயில் நன்றாக மேல் துன்புறுத்துவது வினைப்படிவும் களம் என்பதற்கு சரியான பொருள் இடம் கப்பல்னா மினிமல்ஸ் சிற்றுண்டின்னு கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மார்க் பண்ணிடணும். அறிந்தன பெயரச்சம் அறிந்துன வினையச்சம். அதுக்கப்புறம் 2 மதிப்பு வினாக்களும் 3 மதிப்பு வினாக்களும் ஆல்ரெடி பார்த்ததாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொன்ன மாதிரி தான். ஸோ கொஸ்டின் முடிஞ்ச வரைக்கும் படித்து எழுதி பாருங்கள். ஸோ எழுதி பார்த்தீங்கன்னா ஷூராக நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழிமுறை கிடைக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 6வது மாதிரி வினாத்தாள். ஸோ 14 தமிழ் குயில் எவ்வாறு வர வேண்டும் கூவை. அதுக்கு வளையி அப்படின்னு சொல்லிசை. சங்க சமூகத்தின் அடிப்படையில் குடும்பம். சீதாளு பத்திரம் வந்து தாளை மண்டலம். சிறுபான்ற்று பாட்டுடைய தலைவன் திண்டிவனம் கம்பேர் பண்ணுறோம். தென்னிந்தியாவின் முதலாக தொடர் நிலை அமைக்கப்பட்ட ராயபுரம். கிறித்துவ கம்பர் எச்ஏ கிரிட்டன் பிள்ளை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தொல்நெறி என்பது பண்பு தொகை. ஏன்னா மை விதின. அதுக்கப்புறம் தொடர்ந்து காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம். இதடில் புலப்படுவது புற அசைவுகள் அகத்தினை அசைக்க இயலாது. ஈறுபோதல்னா நன்மொழி. வாழ்வை முழுமையாக்க கூறுகளில் முதன்மையானது பயணம் செய்வது. சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தது. இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது நீயும் புரிந்து கொள்ளும் அப்படின்னா அதுக்கப்புறம் நிறுத்தக்கூடிய. அதுக்கப்புறம் 2 மதிப்பு வினாக்கள். ஸோ வசன கவிதை வசனம் கவிதை வேறுபடுத்துருங்க. ஸோ 10ஆம் வசன கவிதை. ஸோ அது மாதிரி நம்ம கம்பேரிசன் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 2 மதிப்பு வினாக்கள். அதே மாதிரி பார்த்தா மொழித்திறன் வள பயிற்சியில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் ஓவரால் கம்பேர். அதே மாதிரி கவிதை புனைகள் பழமொழிகளை வாழ்க்கைகளோடு கம்பேர் பண்ணதில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 6 மதிப்பு வினாக்கள் பாருங்கள். ஸோ செய் நன்றி அறம் என்பதை வாயுர வாழ்த்து துணை கொண்டு இருந்தது. எளிமை மக்களின் மொழிகளை நாட்டுப்புற. ஸோ ஓவராலாக இதில் நம்ம பார்த்த இந்த 6 கொஸ்டின் பேப்பரும் ஸோ ஆன்சரும் நம்ம பின்னால் கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 6 கொஸ்டின் பேப்பர் எதுவுமே படிக்க தமிழ் தானே அப்படின்ற இதில் இருந்துட வேண்டாம். ஸோ இந்த 6 கொஸ்டின் பேப்பர் முதல்ல மார்க் பண்ணி படிங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு 50 to 60% வரைக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. வேறு என்ன கொஸ்டின் சார் படிக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் தட் மீன்ஸ் 2019 2023 வரைக்கும் நடந்த பப்ளிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் பேப்பர் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ அதையும் பயன்படுத்திங்க. ஆனால் மறக்காமல் இந்த பிடிஐ கொஸ்டின்ஸை வந்து தரவாக படிங்க. ஸோ தமிழ் படித்து எழுதி பாருங்கள். 1000 டைம்ஸ் படிக்கிறத விட ஒரு டைம் படித்து நல்லா எழுதி பாருங்கள். அப்போ தான் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 12ஆம் வகுப்பு தமிழ். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. ஸோ ஆனால் ஒவ்வொரு எக்ஸாமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் எப்படி நீங்கள் முக்கியமாக மெயின் சப்ஜெக்ட் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதே மாதிரி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க. படித்து எழுதி பாருங்கள். 1000 டைம்ஸ் படிக்கிறத விட படித்து எழுதி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி 2 பப்ளிக் எழுதிருக்கீங்க 10th + 1. ஸோ அதனால் பப்ளிக் எப்படி ப்ரெசென்ட் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ 90 மார்க்ஸ் ஈஸியாக தமிழில் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்குக்கு நல்லா பர்சன்ட் புக் பேக்கில் இருக்க 1 மார்க் நல்லா படிச்சுட்டு இந்த பிடிஏ கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டினும் அப்புறம் இந்த வருஷம் நிறைய எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஆஃப் இயர்லேருந்து ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் எல்லாருமே எழுதிருக்கீங்க. ஸோ அதில் இருக்க 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வரக்கூடிய தமிழ் எக்ஸாமை நல்லா எழுதி நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அடுத்து நம்ம காலேஜ் போகிறதுக்கு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிற இலக்கணம் தான் ஸோ வாழ்நாள் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தமிழ் முக்கியத்துவம் கொடுத்து படித்து எழுதி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸ்டில் நவ் தேங்க்யூண்ணா. எனதருமை 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளே. ஸோ நீங்கள் எழுதக்கூடிய பொதுத் தேர்வை சிறந்த முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று அடுத்த தேர்வுக்கு ஸோ நீங்கள் 10th இப்போ தமிழ் முடிஞ்சோன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் பயன்படுத்திக்க. மற்ற சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சுன்னா நம்ம ஆன்சரோட அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public examination. So all the best to all the students to prepare for your public exam. All the best.